Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are so happy to get connected with you through this video once again. இந்த காணொளி மூலம் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. God was so good to us for the past 10 months. கடந்த 10 மாத கால அளவும் கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராக இருந்தார். His grace sustained us. அவருடைய கிருபை நம்மை தாங்கியது. His favor was so great to us. அவருடைய தயவு நம்மேல் மிகவும் பெரியதாக இருந்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even in this 11th month we have entered. இந்த 11வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். We might be having too many questions. What is there up for this 11th month? இந்த 11வது மாதத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். As we start this month with God, இந்த மாதத்தை கர்த்தரோடு நாம் ஆரம்பிக்கும்போது the Lord will help us to pass through this month victoriously. இந்த மாதத்தை ஜெயகரமாக முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். From ages to ages, people are trying to find various devices and places to protect themselves from all calamities. காலங்காலமாக எல்லா விதமான இயற்கை பேரழிவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனங்கள் தங்களுக்கென்று அநேக கருவிகளையும் இடங்களையும் தேடிக் கொள்கிறார்கள். Even in South Africa, there is a place called Drakensberg. இங்கே தென்னாப்பிரிக்காவிலே கூட Drakensberg என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. People consider that this is the safest place in the world. உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடம் என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். But still, people are not able to find a solid place to protect themselves. ஆனாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு உறுதியான இடத்தை தங்களால் தேடிக்கொள்ள முடியவில்லை. Today I would like to take your attention to a secret place where we can hide ourselves and dwell safely. இன்றைக்கு நாம் மிகவும் பாதுகாப்பாக தங்குவதற்காக ஒரு மறைவிடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். If you can turn your Bibles to Psalms 91 verse 1. சங்கீதம் 91:1. It is written that he that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Armed forces camouflage from the observation of enemy forces. ராணுவ வீரர்கள் கூட தங்களை எதிரிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை உருமாற்றிக் கொள்கிறார்கள். Even animals like rabbits, they dig burrows for their shelter and to protect them little ones. முயல்கள் போன்ற விலங்குகள் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிறிய சிறிய குழிகளை தோண்டி அங்கே மறைத்துக் கொள்கிறார்கள். As we all know, government has instructed us to wear masks to get rid of this COVID-19. இந்த கொரோனா காலத்திலே கூட நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கங்கள் முகமூடிகளையும் பாதுகாப்பு கவசங்களையும் அணிய வற்புறுத்துகிறார்கள். But still, unfortunately, they are not able to protect them. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக நம்மை எல்லாம் இவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. But as we read here, ஆனால் நாம் இங்கே வாசிக்கிறபடி we have a secret place which belongs to the Most High, and there is a safe dwelling in the shadow of the Almighty. இங்கே உன்னதமானவருக்கு சொந்தமான ஒரு மறைவிடம் உண்டு. அங்கே நாம் சர்வ வல்லவரின் நிழலில் சுகமாய் தங்கி இருக்க முடியும். This Psalm 91 doesn't have a title. இந்த சங்கீதம் 91க்கு ஒரு தலைப்பு இல்லை. Jewish scholar says யூத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் that when the author's name is not mentioned, we may assign the psalm to the last named writer. இந்த சங்கீதத்திற்கென்று ஒரு எழுத்தாளர் இல்லை என்றால் அதற்கு முந்தின சங்கீதம் யார் எழுதியிருக்கிறார்களோ அவர்கள் தான் எழுதியிருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். Since Psalms 90 was written by Moses, சங்கீதம் 90வது சங்கீதம் மோசேயால் எழுதப்பட்டிருக்கிறபடியால் we can assume that Psalms 91 should have been written by Moses, the man of God. அதனால் சங்கீதம் 91 கூட மோசே தேவ மனிதனாகிய மோசேயால் எழுதியிருக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Once Moses asked God to show his face. ஒருமுறை மோசே தேவனிடத்திலே தன்னுடைய முகத்தை காண்பிக்கும்படியாக சொன்னான். But the Lord said that he cannot see his face and survive. ஆனால் கர்த்தர் சொன்னார், என்னுடைய முகத்தை பார்த்து உன்னால் உயிர் வாழ முடியாது என்று சொன்னார். But God continued and said, ஆனால் கர்த்தர் சொன்னது, when you read in Exodus chapter 33 verse 21, யாத்திராகமம் 33:21, behold, there is a place by me, and thou shalt stand upon a rock. இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. And the 22nd verse it says, 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, while my glory passeth by, that I will keep you in the cleft of the rock, and will cover you with my hand when I pass by. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். What do we understand from here? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? The secret place of the Most High is nothing but the cleft of
the rock. கர்த்தருடைய மறைவிடம் என்பது கன்மலையின் வெடிப்பே. And the shadow of the Almighty is nothing but the hand of the Lord. சர்வ வல்லவருடைய நிழல் என்பது கர்த்தருடைய கரம். The cleft of the rock is our Jesus, who was hanged on the cross and was broken for our shelter. கன்மலையின் வெடிப்பு என்பது நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததான இயேசு கிறிஸ்துவே. It tells us that whoever runs to him and seek his secret place will be saved from calamity and destruction. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், யார் அந்த கன்மலைக்கு அந்த கல்வாரி சிலுவைக்கு ஓடி வருகிறார்களோ அங்கே நமக்கு மறைவிடம் உண்டு. Even this month of November, I would encourage you to take shelter in this secret place. இந்த நவம்பர் மாதத்திலேயும் நாம் இந்த மறைவிடத்தில் வந்து நாம் பாதுகாப்பாக இருக்கும்படி நான் வற்புறுத்துகிறேன். Perhaps you might have been trusting and hoping people who were like mountains to you. உங்களுக்கு மலைகளை போல நீங்கள் अनेक மனுஷர்களை நீங்கள் நம்பி இருக்க கூடும். Mountains can depart and the hills can be removed. மலைகள் விலகி போகும், பர்வதங்களும் அகன்று போகும். All the people who thought that they will be like a mountain to you might have failed you. நீங்கள் மலைகளை போல நம்பி இருந்ததான ஜனங்கள் உங்களை கைவிட்டிருப்பார்கள். Maybe those mountains couldn't cover you. இந்த மலைகள் உங்களை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. All these mountains would have been departed. இந்த மலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். You were not able to take shelter in those mountains. இந்த மலைகளிலே உங்களுக்கு ஒரு மறைவிடத்தை அமைத்துக் கொள்ள முடியவில்லை, ஒரு தங்குமிடத்தை அமைத்துக் கொள்ள முடியவில்லை. Let me tell you, there is a secret place in that with that Most High. ஆனால் இந்த உன்னதமானவருக்கு சொந்தமான ஒரு இடத்திலே நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. We have a dwelling place for us. நமக்கென்று ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் உண்டு அங்கே. Even in this month of November, let us come to the secret place. இந்த நவம்பர் மாதத்திலேயும் கூட நமக்கு இந்த மறைவிடத்திற்கு வருவோமாக. In this secret place, in this dwelling place, இந்த மறைவிடமான தங்குகிற இடத்திலே there is no danger which can come and harm us. ஒரு தீங்கும் நம்மை வந்து சூழ முடியாது. Our dwelling place will be safe. நாம் தங்குகிறதான இந்த இடம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். Because it is under the control of the Most High. ஏனென்றால் இது உன்னதமானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when God passed by, கர்த்தர் கடந்து போன போது God kept Moses in the cleft of the rock. கர்த்தர் மோசேயை இந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாத்தார். And the hand of the Lord protected him. கர்த்தருடைய கரம் அவரை பாதுகாத்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even this month we pray that the hand of the Lord will protect you and keep you in a secret place. இந்த நவம்பர் மாதத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாத்து மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். In the Old Testament, இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே when the Israelites pitched their tabernacle, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவின போது God gave the layout of the encampment of all the tribes. அந்த கோத்திரங்கள் அவர்களுடைய கூடாரங்களை போடும்படியான வடிவமைப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். Balak, the king of Moab, saw the multitudes of Israelites. மோவாபின் ராஜாவான பாலாக் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் பெருகி இருப்பதை பார்த்தான். He was frightened and thought these people would attack and inherit his land. அவன் நினைத்தான் இந்த ஜனங்கள் தங்களை தாக்கி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பயந்தான். So he hired Balaam the prophet to curse the Israelites. அதனால் பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை கூலி கொடுத்து அழைத்தான். Balaam, he climbed to the top of the mountain. இந்த பிலேயாம் இந்த மலை உச்சிக்கு ஏறினான். He wanted to curse the people. அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி விரும்பினான். And when he saw the layout of the camp of Israel, ஆனால் இந்த பாளையத்தின் வடிவமைப்பை பார்த்த பொழுது he was not able to curse the people of God. அந்த தேவ ஜனங்களை அவனால் சபிக்க முடியவில்லை. Because the layout of the camp of Israel was in the form of Calvary. ஏனென்றால் இந்த பாளையத்தின் வடிவமைப்பானது இது சிலுவை வடிவத்திலே இருந்தது. Let me tell you with a reference from the scripture. இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி இதை சொல்கிறேன். The tabernacle was pitched right in the wilderness. அந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தின் நடுவிலே அமைக்கப்பட்டிருந்தது. And the tribes were supposed to put their tents surrounding the tabernacle. இந்த கோத்திரங்கள் அவர்கள் கூடாரங்களை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வடிவமைக்க வேண்டியதா இருந்தது. So God gave them the pattern how to put their tents. அவர்கள் தங்கள் கூடாரங்களை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறியிருந்தார். On the east side, கிழக்கு திசையிலே it was Judah, Issachar and Zebulun. யூதா, இசக்கார், ஜெபுலோன் என்பவர்கள் இருந்தார்கள். On the west side, மேற்கு திசையிலே it was Manasseh, Ephraim and Naphtali. மனாசே, எப்ராயிம், நப்தலி இருந்தார்கள். On the south side, தெற்கு திசையிலே it was Reuben, Simeon and Gad. ரூபன், சிமியோன், காத் கோத்திரத்தார் இருந்தார்கள். On the northern side, it was Dan, Asher and Naphtali. வடக்கு திசையிலே தான், ஆசேர், நப்தலி. When you see the layout,
இந்த வடிவமைப்பை பார்க்கும் பொழுது you can find the shape of the cross of Calvary. இது சிலுவை வடிவத்திலே இருந்தது. So when Balaam climbed up to the top of the mountain, பாலாம் இந்த மலை உச்சிக்கு ஏறி போன பொழுது when he saw those camp of Israel, இவருடைய பாளையத்தை பார்க்கும் பொழுது Balaam could not speak a word against them. அவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. He was stunned, he was astonished on seeing the shape of the tents that was camped. அந்த பாளையத்தின் வடிவமைப்பை பார்க்கும் பொழுது அவன் திகைத்து போய் நின்று விட்டான். That is why when you read in Numbers 24:5, இதைத்தான் என்னாகமம் 24:5 நாம் we படிக்கும்போது can see the words of Balaam. இங்கே பிலேயாமுடைய வார்த்தைகளை குறித்து நாம் He படிக்கிறோம். said, "How goodly are thy tents, O Jacob, and thy tabernacles, O Israel." அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். Here we are not emphasizing cross as an idol, இங்கே கல்வாரி சிலுவையை நாம் ஒரு விக்கிரகமாக எழுதவில்லை. but what we say here is ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் the plan of God for the redemption of mankind. இங்கே மனித மீட்பின் திட்டம் என்னவா இருந்தது? It was only through Jesus Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாகவே மனுக்குலத்தின் மீட்பின் திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. It was only through the cross of Calvary man can find a shelter, that is the secret place. மனிதன் இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக மாத்திரமே நமக்கென்று ஒரு மறைவிடத்தை அமைத்துக் கொள்ள முடியும். That is the shelter for the entire mankind. இதுதான் மனித குலத்துடைய ஒரு பாதுகாப்பான இடம். So any man who comes to this Jesus, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அருகிலே வருகிறதான எவரும், anyone who comes to this cross of Calvary, இந்த கல்வாரி சிலுவையின் அண்டையில் வருகிற ஒவ்வொருவரும் they can find a shelter, they can find a secret place. ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு தங்கும் இடத்தையும் மறைவிடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். So no man can come and curse you. இங்கே வருகிறதான ஒருவரையும் யாரும் சபிக்க முடியாது. They are under the secret place of the Most High God. இவர்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறார்கள். This was the plan that was revealed to Moses when God gave the pattern of tabernacle and the layout of camp. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தையும் அந்த பாளையத்தின் வடிவமைப்பை குறித்தும் கர்த்தர் கொடுத்தபோது வெளிப்படுத்தினதான திட்டமாக இருந்தது. Praise be to God. கர்த்தருக்கு So ஸ்தோத்திரம். that is why God emphasized Moses in Exodus 25:8. தான் யாத்திராகமம் 25:8 கர்த்தர் வலியுறுத்தினார். God said, according to all the pattern that I show, build the tabernacle. நான் காண்பிக்கும் மாதிரியின்படியே நீ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவாயாக என்று சொன்னார். So when Balaam saw the shape of the camp of Israel, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தின் வடிவமைப்பை பார்க்கும் பொழுது Balaam was not able to speak a word against them. இந்த பிலேயாம் இவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. In this cliff of rock, in that secret place, God hid Moses. இந்த மறைவிடமாகிய கன்மலையின் வெடிப்பிலே கர்த்தர் மோசேயை மறைத்துக் கொண்டார். Even today for us, இன்றைக்கும் கூட நமக்கு even in this new month, இந்த புதிய மாதத்திலே God is promising you a secret place where you can dwell safely. நாம் பாதுகாப்பாக தங்குவதற்காக ஒரு மறைவிடத்தை கர்த்தர் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். That is the cross of Calvary. அதுதான் கல்வாரி சிலுவை. That is our secret place. அதுதான் நம்முடைய மறைவிடமாக இருக்கிறது. That is the cliff of rock. அதுதான் கன்மலையின் வெடிப்பு. And where we can dwell safely. அங்கேதான் நாம் மிகவும் பாதுகாப்பாக தங்க முடியும். Let me narrate what Balaam did to the people of God. இந்த பிலேயாம் இந்த ஜனங்களுக்கு நேராக என்ன செய்தான் என்று நாம் பார்க்கலாம். Balaam, who came to curse the people of God, பிலேயாம் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியே வந்தார். As I said, he couldn't curse them. ஆனால் அவர்களை சபிக்க முடியவில்லை. Since they were under the secret place, the cross of Calvary. அவர்கள் கல்வாரி சிலுவையின் அடியிலே காணப்பட்டதால், therefore he said, அதனால் அவன் சொன்னான் in Numbers 23:8, என்னாகமம் 23:8 How shall I curse whom God hath not cursed? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? Or how shall I defy whom the Lord hath not defied? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? When you are in the secret place, the cross of Calvary, கல்வாரி சிலுவையாகிய பாதுகாப்பான இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, your enemies cannot curse you. உங்களுடைய எதிரிகள் உங்களை சபிக்க இயலாது. And secondly, in verse 20, இங்கே 20ஆம் வசனத்திலே Balaam said, இங்கே பிலேயாம் சொல்லுகிறார், Behold, I have received commandment to bless, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், and he hath blessed, and I cannot reverse it. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. God will make all your enemies to pronounce blessings on you. உங்களுடைய எதிரிகளை வைத்து ஆசீர்வாதத்தை கூற வைப்பார். Thirdly, Balaam said, மூன்றாவதாக பிலேயாம் in சொல்லுகிறார், verse 23, 23ஆம் வசனத்திலே, Surely there is no enchantment against Jacob, neither is there any divination against Israel. யாக்கோபுக்கு விரோதமான
மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று The சொல்லுகிறார். shadow of the cross of Calvary will protect you from all witchcraft and divinations. கல்வாரி சிலுவையினுடைய நிழலானது உங்களுக்கு விரோதமாக வருகிறதான எல்லா மந்திரவாதத்துக்கும் குறி சொல்லுவதற்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். As you step into this new month, இந்த புதிய மாதத்திலே நீங்கள் வரும்போது once again come back to that secret place of God. இந்த மறைவிடத்திற்கு வாருங்கள். Come to the cliff of rock, that's Jesus. இந்த கன்மலையின் வெடிப்பாகிய கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். He was broken and he died on that cross of Calvary for your shelter. கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய மறைவிடத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார். When you come to this secret place, இந்த மறைவிடத்திற்கு நீங்கள் வரும்போது, when you dwell in that shadow of the Almighty, இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் தங்கும்போது, your curses will be changed to blessings. உங்களுடைய சாபங்கள் எல்லாம் Your ஆசீர்வாதமாக மாறும். sicknesses will be healed. உங்களுடைய எல்லா வியாதிகளும் சுகமாகும். Your weakness will be transformed to the strength of unicorn. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலமாக Your மாறும். dry land will flourish. உங்களுடைய வறண்ட நிலமானது துளிர்க்கும். Your broken lives will be rebuilded again. உங்களுடைய உடைக்கப்பட்டதான வாழ்க்கையானது மீண்டும் கட்டப்படும். The God of heaven will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Come, let's dwell in that secret place of the Most High. வாருங்கள், இந்த சர்வவல்லவருடைய நிழலிலே வந்து தங்குங்கள். We pray that this month may be a great shelter and a protection for you and for your family and ministry. இந்த புதிய மாதமானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு மாதமாக இருக்கட்டும். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். May God bless you and have a victorious month. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெயகரமான மாதமாக அமையட்டும். Amen. 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 A wonderful Savior is Jesus my Lord, a wonderful Savior to me. He hideth my soul in the cleft of the rock, where rivers of pleasure I see. He hideth my soul in the cleft of the rock, that shadows a dry, thirsty land. He hideth my life in the depths of His love, and covers me there with His hand, and covers me there with His hand. A wonderful Savior is Jesus my Lord. He taketh my burden away. He holdeth me up, and I shall not be moved. He giveth me strength as my day. He hideth my soul in the cleft of the rock, that shadows a dry, thirsty land. He hideth my life in the depths of His love, and covers me there with His hand, and covers me there with His hand.